நம்ம பொதுவா என்ன செய்றோம் தெரியுமா? இந்த தியாகி பட்டத்த நம்ப எடுத்துக்கிட்டு, நம்ம ஒரு தியாகியாவே ஒரு ஃபீலிங் அப்படியே நம்மளுக்கே ஒரு போதைய ஏத்திக்கிட்டு, நம்மளோட வாழ்க்கைய அப்படி இப்படி வாழ முடியாம, ஒரு கட்டத்துல நம்மளே நம்மள வந்து வெறுத்து ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது, Instagramலயோ, Facebookலயோ, YouTubeலயோ அவன் அவன் சூப்பரா வாழ்றத பார்த்தோ, இல்ல அவன் வந்து அவனோட வாழ்க்கையில அவன் தீர்மானிச்சு அவனோட லைஃப்ப யார் என்ன சொன்னா என்ன? என்னோட லைஃப்ப நான் எடுத்துட்டு போறேன். அந்த லைஃப்ல யாருக்குமே பாதிப்பு ஏற்படாம, எந்த ஒரு தீங்கும் ஏற்படாம என் வாழ்க்கைய நான் பார்த்துட்டு போறேன்னு அவன் எப்படியாவது நடந்துட்டு போனா, அது உனக்கு பொறுக்காம பொறாமைப்படுற. ஆனா கேட்டா அது பொறாமை இல்லன்னு நீயே உன்ன தேத்திக்கிற. கண்டிப்பா கிடையாது. அது ஒரு வயித்தெரிச்சல். வயித்தெரிச்சல்னால என்ன பண்ற? கமெண்ட் போடுற. என்ன கமெண்ட் போடுற? அவன் அப்படி பண்ணக்கூடாது. இவன் இப்படி பண்ணக்கூடாது. இது தப்பு, அது தப்புன்னு கமெண்ட் போடுற. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள நீ ஏத்துக்கவே மாட்ட. தயவு செய்து மாறு. அந்த 4 பேர்ல நீயும் ஒருத்தியா இருந்துறாத. சின்ன வயசுலயே முளையிலேயே அந்த குழந்தையோட மூளைய கிள்ளிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பொறந்த குழந்தை வந்து எப்படி இருக்கும்னா, அது பிடிச்சவங்களோட சேர்ந்துக்கும், பிடிக்கலன்னா அத விட்டுரும். அது அதுக்கேத்த மாதிரி அது போய்க்கும். ஆனா நீ என்ன பண்ற? இந்த குழந்தைக்கு யார் சோறு போடுறாங்க? யாரு வந்து அத ஹெல்ப் பண்றாங்க? யாரு கூடவே இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் அன்பு காட்டணும். மத்தவங்க கிட்டலாம் போக்கூடாது. எனக்கு பிடிச்சவங்ககிட்ட மட்டும் தான் நீ பேசணும். உனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட நீ பேசக்கூடாது. எனக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் நீ பேசக்கூடாது. எனக்கு பிடிச்சவங்களா இருந்து உனக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் நீ பேசணும். அந்த மாதிரி அந்த பிள்ளைய வந்து திணிக்கப்பட்டு, அது ஒரு கட்டத்துல அப்பா, அம்மா சோறு போடுறாங்க, டிபெண்டன்ட்டா இருக்கும். கண்டிப்பா அவங்க பேச்ச கேட்டுதான் ஆகணும். என்னவோ தலையெழுத்து நான் வாழ்ந்துட்டு தான் போறேன்னு அப்பவே அந்த குழந்தைங்கள நிர்பந்தத்துல நெருக்கி தான் வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. குழந்தை பொறந்ததுலேருந்து அதுக்கு நம்ம சமூகத்த பத்தி சொல்லி, 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 சொல்லி திணிச்சு, திணிச்சு அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. என் புள்ள அப்படி இருக்காது. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும். அது ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய திணிச்சு, திணிச்சு, திணிச்சு இந்த ஆள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த படிப்பு தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்ற வரைக்கும் உன் மேல கண்டிப்பா அது டிபெண்டன்ட் ஆகி இருக்கணுன்றதுனால அத கழுத்த அறுத்து உயிர வாங்கி சத்தியமா உயிரோட கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க.